எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம். ஈஸ்வரா, இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கொண்டும் லைக் பண்ணிக்கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமாதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். தங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொண்டு வாருங்கள். இறைவனுடைய ஆற்றல் உள்ளத்திலும் தங்கள் இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக இருந்து காத்தருள்வாய் என்பது நிச்சயம். துரா, இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, கணக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய அற்புதங்கள் பற்றி பார்க்கலாம். என் உடன் பெறாத தங்கை ஒருவர் மதுரையிலேருந்து இருக்காங்க. அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே நல்லது கெட்டது எதுவானாலும் என்னிடம் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். இந்த தங்கை அவர்கள் அன்றாடம் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவள் வாழ்வில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எதுனாலும் எனக்கு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கொண்டு அதில் கருத்துக்கள் கேட்டுக்குருவாங்க, தெரியப்படுத்துவாங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. இது அன்றாட வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நாங்கள் பழக ஆரம்பித்த காலத்திலேருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முறை ஓம் சக்திக்கு விரதம் இருந்து வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவங்க சென்று வருவது வழக்கம். அவங்க விரதம் இந்த முறை ஓம் சக்திக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு செல்வதற்காக ரெடியாக இருக்காங்க, கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இரவு மணி 8 மணிக்கு இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே ஒரு சின்ன விஷயம், இந்த டயத்தில் ஃபோன் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுக்காங்கண்ணே, சின்ன ஒரு விஷயம்ண்ணே, தங்கச்சி நான் ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்பிட்டேனே, போகிற நேரத்தில் வீட்டு தலைவாசல் பிள்ளைப்பூச்சி நிற்குதுங்கண்ணே, இது என்னங்கண்ணே அர்த்தம், இது என்ன சகுனத்தை காட்டுதுங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. கோயிலுக்கு புறப்புற டயத்தில் கிளம்ப போகிற நேரத்தில் பார்த்தோம்னா வீட்டு தலைவாசலில் இந்த மாதிரி பிள்ளைப்பூச்சி நிற்குது. இதுவரை நான் இரவு நேரத்தில் பிள்ளைப்பூச்சியை நான் பார்த்ததே கிடையாது. பகல் நேரத்தில் தோட்டத்தில் தோப்புகளில் தான் போகும்போது தான் பிள்ளைப்பூச்சிகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளைப்பூச்சியை பார்க்குறது அபூர்வமாக இருக்குது. இது என்ன காரணம் தெரியலன்னே, புதுசாக வந்திருக்கு, ரொம்ப காலமாச்சு நான் பிள்ளைப்பூச்சி நான் பார்த்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற இடத்துல பிள்ளைப்பூச்சியை பார்க்க அதிசயமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, கோயிலுக்கு கிளம்பிட்டேங்கண்ணே, ஆனால் இப்போ பிள்ளைப்பூச்சி குறுக்க நிற்கிது, வீட்டோடைய தலைவாசல் நிற்கிதுங்கண்ணே, இது என்ன அர்த்தம்னு தெரியலண்ணே, இது என்ன சகுனத்தை உணர்த்துதுன்னு தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி இரவு நேரத்தில் பிள்ளைப்பூச்சி வீட்டுக்கு வருவது நல்லதாக கெட்டதாங்கண்ணே, உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்குவோம்னுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன், என்ன காரணம்னே அப்படின்னு தங்கச்சி அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க. நான் உடனே பிள்ளைப்பூச்சி வீட்டுக்கு வருவது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, பிள்ளைக்கு சமமானது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வீடுகளுக்கு இந்த மாரி பிள்ளைப்பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லிவிட்டு அந்த தங்கச்சி அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு உடனே இப்போ சொல்கிறதுக்கு தயாராகி இருக்கேன். டக்குன்னு அப்போ உடனே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எனக்கு என்னுடைய உள் மனதில் அவர் உணர்த்துறாரு, வந்திருக்குது நான் தாண்டாப்பா சாமின்றாரு. எனக்கு அப்படி மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படியே ஆயிடுச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பொதுவாக பிள்ளைப்பூச்சி வீட்டுக்கு வருவது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பிள்ளைப்பூச்சி உருவத்தில் எனக்கு இங்கே நான் தாண்டாப்பா சாமின்னு சொல்கிறாரு, பரவாயில்லைன்னு. நான் உடனே ஒன்றும் பயப்படாமப்பா, நீ பதட்டம் அடைய வேண்டாம், அது நல்ல சகுனம் தான், இப்போ வந்திருக்கிறது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாருன்னு எனக்கு உணர்த்துறாருப்பா அப்படின்னே. அப்படியானே, ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு மன மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. காரணம் நான் கணக்கம்பட்டி ஐயா அவர்களை நான் எப்போ வழிபாடு செய்ய ஆரம்பித்தனோ அன்றைய காலத்திலிருந்து இந்த தங்கைவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பல நல்லது கெட்டது எந்த விஷயமானு சொல்லும்போது மன சங்கடங்கள் படும் போதுன்னா அடிக்கடி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய மனதில் கணக்கம்பட்டி ஐயா அவர்களை பற்றி அவர்களிடம் சொல்லியிருந்தேன். கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பெருமைகள், அவருடைய அற்புதங்கள், என்னுடைய வாழ்வில் நடந்த சில விஷயங்கள், இது போன்று சில விஷயங்கள் நான் அந்த தங்கையரிடம் சொல்லியிருந்தேன். ஐயா அவர்கள் நீங்களும் நல்ல வழிபாடு செய்யுங்கப்பா, கணக்கம்பட்டி ஐயா அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள்
உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். பல அற்புதங்களை மாற்றி கொடுப்பாரு. நம்மளாம் சும்மா சாதாரண மானிட பிறப்பில் பிறந்தவி தான் பண்ணானா. அதனால் அவனா இறைவன் தாட்சா சிவனே மனித ரூபத்தில் பிறந்து அவர் இந்த பூமியில் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு அவருடைய பக்தர்களுக்கு. அப்படின்ற விஷயங்களை பற்றி அவர் அந்த தங்கரையிடம் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பெருமைகள், நான் அறிந்த விஷயங்கள், என் வாழ்வில் நடந்த பல அற்புதங்கள் போன்ற விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சொல்ல ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேருந்து அவங்களும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயா அவரை எப்போ வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் போன்ற விஷயங்கள் அப்படி படிப்படியாக கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. பல அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்தது. சுப விஷயங்கள், மன மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய விஷயமாக பல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சந்தோஷம் அன்று நான் அவங்க கோவிலுக்கு செல்லும்போது வந்திருக்கிறது நான் தாண்டாப்பா சாமின்னு சொன்னது அந்த விஷயத்தை அதுக்கு தங்கையிடம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லைப்பா, கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அதனால் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்ட அந்த தங்கை அவர்களுக்கு மன மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷமாகிடுச்சு. அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே, எனக்கு மனசு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிலண்ணே, அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கோவிலுக்கு இப்போ கிளம்புற நேரத்தில் கணக்கம்பட்டி அப்பா அவர்களே வந்திருக்கிறாருன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாகுங்க. பரவாயில்லண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எனக்கு இதோட பெரிய பாக்கியம் எனக்கு என்னண்ணே வேணும். எனக்கு கணக்கம்பட்டி அப்பா அவர்களே வந்திருக்காருன்னு சொல்லும்போது, அது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக்குண்ணே. எனக்கு ரொம்ப புண்ணியம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அப்போ அந்த நேரம் கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் என்னுடைய கண்களுக்கு ஒரு காட்சியும் கொடுக்கிறாரு. என்ன காட்சி அப்படின்னா, அந்த தங்கை அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் நான் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அந்த தங்கையோடைய வீட்டுக்கு நான் சென்றது கிடையாது. புதிதாக வேறு ஒரு இடத்துக்கு சென்று இருக்கிறார்கள். குடித்தனம் போயிட்டாங்க. அங்கே போன இடத்துல அந்த வீட்டோட வீடு அது எங்கே இருக்குது, அந்த வீட்டோட அமைப்புகள் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த காட்சியும் கொடுக்குறாரு. அவர் வந்திருக்கிறது நான் தாண்டாப்பா சாமின்னு சொன்னது மட்டுமல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சி, அவர் எந்த உருவத்தில் வந்திருக்கிறாரோ அந்த காட்சியை எனக்கு உணர்த்துறாரு. என்னுடைய மனக்கண்களில் அது அதை உணர்த்துறாரு. அதை நான் பார்க்குறேன். வந்திருக்கிறது தலைவாசல் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே நுழையிற இடத்துல வந்திருக்கிறாப்பா. ஆமாண்ணே, அதை தான் நான் சொன்னேனே அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் கீழே மார்பிள் பதிச்சிருக்கா, அந்த ஹால் கொஞ்சம் நீளமாக இருக்கா, உங்கள் தலைவாஸ் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஃபோட்டோவை தொங்க விட்டுக்கிங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்ணே, எப்படிண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் எனக்கு இங்கே உணர்த்துறாருப்பா. அவர் சொன்னது மட்டுமல்ல, அந்த காட்சியும் கொடுக்குறாரு. இந்த பூச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு நீளத்தில் இருக்கா, எப்படி நீ இதுன்னு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அப்பா அவர்கள் எனக்கு அந்த காட்சியை எனக்கு இங்கே உணர்த்துறாருப்பா அப்படின்னு சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு ஹாலுக்கு அடிப்படைக்கு போகக்கூடிய அந்த பாதையில் மேற்பகுதியில் அந்த கணக்கம்பட்டி அப்பா அவரோட ஃபோட்டோ தொங்குது. அந்த காட்சியை தான் இங்கே எனக்கு உணர்த்துறாரு. அந்த ஹால் கொஞ்சம் நீளமாக இருக்குது, கீழே மார்பிள் பதிர்ச்சிருக்காக உணர்த்துறாரு. அந்த உருவத்தையும் உணர்த்துறாரு, அந்த இடத்தையும் அந்த வீட்டோட அமைப்பையும் உணர்த்துறாரு. அவர் கணக்கம்பட்டி அப்பா அவரோட ஃபோட்டோ எந்த இடத்துல தொங்குதுன்றது அந்த காட்சி எல்லாமே என்கிட்ட உணர்த்துறாரு. அதை பூரா நானும் அந்த தங்கச்சியிடம் சொல்கிறேன். அதுக்கு கேட்ட அவர்கள் அவ்வளவு ஒரு அதிர்ச்சி. எப்படி இதுனா உங்களுக்கு தெரியுதுன்ற அந்த அதிர்ச்சியம் வர, அப்போ அவருடைய மனதில் அந்த நம்பிக்கைன்றது அதிகமாக வருகிறது. அப்போ நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மை அப்படின்றத அவர் உணர்றாங்க. அண்ணே, எனக்கு எப்படி வார்த்தையால் உங்களை சொல்லுவதுன்னு எனக்கு தெரியலண்ணே. இந்த வீட்டோட அமைப்பையும் கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த பூச்சி எந்த உருவத்தில் வந்திருக்க, எவ்வளோ பெருசு இருக்குன்றதையும் உணர்த்துறீங்க. வீட்டோட அமைப்பும் இல்லாமல் அந்த கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஃபோட்டோ எந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்றது கரெக்டாகவும் சொல்கிறீங்க. எப்படிண்ணே இதுனாக்கா அது ரொம்ப அதிசயமாகுண்ணே அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நான் எதுவுமே நம்மளுடைய கையில் கிடையாதுப்பா, அவர் உணர்த்துறாரு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே கணக்கம்பட்டி அப்பாவோடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அதான் காரணம், அதான் உண்மை.
வேறு ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா, நீங்கள் வந்து இப்போ கோவிலுக்கு கிளம்புறீங்க. இப்போ எதுக்காக வந்திருக்கிறாருன்னா, கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மனதில் வந்து அவரை பக்தியாகவும் பாசத்தோடன் தகப்பன் ஸ்தானத்திலையும் வச்சுக்கொண்டு சரணகதி நிலையில் உங்கள் மனதில் வந்து அவரை வழிபாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பக்தியில் கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து இப்போ நீங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்புறதுனால அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் துணையாகவும் அவர் வருவார். அதை தான் அவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கிளம்ப போகிற நேரத்தில் அவர் வந்து தலைவாசல் வழியாக அவர் உள்ளே நுழைஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறாரு. உங்களுக்கு காட்சியும் கொடுத்துட்டார். வந்திருக்கிறது யாருன்னு உங்களோட மனதிற்கு உங்களோட மனக்கண்களுக்கு தெரியாதனால நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கேட்டனால அந்த பதிலை வந்திருக்கிறது யார், சாதாரண பூச்சி இல்லை அப்படின்றத தான் கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து எனக்கு இங்கே உணர்த்துறது மட்டுமல்ல, அந்த வீட்டோட அமைப்பு, அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தி உங்களோட மனதிற்கு உங்களுக்கு சொல்ல வைப்பதும் எல்லாமே கணக்கம்பட்டி அப்பா அவருடைய அற்புதங்கள், அவருடைய செயல், அவருடைய காட்சிகள், அனுபவங்கள் அப்படின்றத பற்றி நான் அந்த தங்கை அவர்களிடம் சொல்கிறேன். இதனை கேட்ட அவர்களுக்கு மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, ஆர்வம் வந்து வந்துருச்சு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னே. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் கேட்க எனக்கு மனதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு நம்பிக்கையும் இருக்குங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமே, பரவாயில்லண்ணே. அப்பா அவர்களே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நான் உங்களை வந்து தகப்பன் ஸ்தானத்தில் உங்களை நான் பார்க்குறேன். நீங்கள் உறவில் வந்து அண்ணனாக இருந்தாலும் உங்களை நான் தகப்பன் ஸ்தானத்திலையும் பார்க்குறேன். இப்போ உங்கள் மூலமாக கணக்கம்பட்டி அப்பா அவர்களை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன். அந்த கணக்கம்பட்டி அப்பா அவர்களே எனக்கு வந்து இப்போ என்னுடைய வாழ்வியில் வந்து என் துணையாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அருள் புரிந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கிளம்புன உடனே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்துட்டாருன்னு நீ சொல்லும்போது அதை கேட்க எனக்கு என்னுடைய மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த தங்கை அவர்களுக்கு சந்தோஷம். இப்போ நான் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது கூட சேவல் சத்தம் கேட்குது. அடிக்கடி நான் ஒவ்வொரு வீடியோக்கள் போடும்போதும் சேவல் வந்து கூவுகிறது மற்றும் பள்ளி சத்தமும் இடுகிறது. கேட்குதுங்களா? பார்த்தீங்களா? இது கூட கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஆசீர்வாதமாக தான் நான் என்னுடைய மனதில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மை, அதான் சத்தியம். இருப்பினும் நான் அந்த தங்கை அவர்களுக்கு அன்று நான் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைந்தார்கள். நான் அவர்களுக்கு அப்பா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கிளம்பி சென்று திரும்பவும் வீடு வந்து சேரும் வரையும் கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார், வருவார், காத்தருள்வார், தைரியமாக போயிட்டு வாங்கப்பா. அம்பாளுடைய ஆசீர்வாதமும் கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஆசீர்வாதங்களும் ஆசியும் என்றும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், விஷயங்கள் சித்தி அடையும் அப்படின்றத அதை சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய மனதார உங்களுக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக சென்று வாங்கப்பா. உங்களுக்கு கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் துணையாக ஆசீர்வாதம் பண்ணுறது மட்டுமல்லாமல் நீங்கள் சென்று வரதோடையும் உங்கள் கூடயும் வருவார். போயிட்டு வர்றதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்விலும் அவர் துணையாக இருப்பார்ப்பா. போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டுக்கொண்டு இருந்த தங்கை அவர்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னே. சில கிளம்பிட்டோம், இப்போ உங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தச்செல்லாம் பார்த்தோம்னா நான் கிளம்புற நேரத்தில் அந்த புள்ள பூச்சியும் வந்துச்சு. சரி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம போயிட்டு வர்றதையும் சொல்லிவிட்டு அப்படியே இந்த டவுட்டிங் கேட்டுக்கிறோம்னுக்காக தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல என்னுடைய மனதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமே, பரவாயில்லண்ணே. நான் நல்லபடியாக போயிட்டு வரேனே, ரொம்ப போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேனே அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு ஒரு 2 நாட்கள் கழித்து வந்து 3ஆவது நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, தங்கச்சி நல்லபடியாக நான் போயிட்டு வந்துட்டேனே. நான் ரொம்ப காட்சிகள்லாம் கிடச்சிச்சு, நல்ல அனுபவங்கள் கிடச்சிச்சு. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் கிளம்பும் போது கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து உங்களுக்கு துணையாக ஆசீர்வாதம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் துணையாகவும் உங்களுக்கு வந்து வருவார் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்கள் பஸ்ஸில் போகும்போது ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினாங்கண்ணே.
அந்த டீ சாப்பிட்றதுக்கு எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்களோ அந்த இடத்துல அந்த கடைக்கு எதிர்த்தாப்பில் கணக்கம்பட்டி அப்பா அவருடைய பெரிய ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோடனே எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ணே சொன்னாங்களே, கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து உங்கள் துணையாக வருவார், ஆசீர்வாதம் பண்ணுற மட்டுமல்லாமல் துணையாகவும் வருவார், போயிட்டு வர தொடிக்கும் உங்கள் கூடயே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ அந்த காட்சியும் எனக்கு கொடுக்குறாரு அப்படி மனசில் ரொம்ப சந்தோஷம். கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் அப்போ நம்ம கூடயே தான் வருவார், நம்ம கூடயே தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்போ உங்களை தான் நான் என்னுடைய மனதில் வந்து நான் நினச்சிங்கினே. சரி, அந்த நேரம் உடனே ஃபோன் பண்ண முடியல அப்படின்றதுக்காக கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு ஒரு பஸ்ஸில் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு தூரம் போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பஸ்ஸில் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு மஞ்சள் நேரத்தில் ஒரு கரும்புள்ளி வச்ச பட்டாம்பூச்சி வந்து அப்படி என் கூடவே ட்ராவல் பண்ணுது. கொஞ்சம் தூரத்துக்கு பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி வந்து என் கூடவே பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுனே. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 நிமிஷம், ஒரு 5, 6, 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வச்சுங்களேன். அந்த டைம் ஒரு கொஞ்சம் தூரம் வச்சுங்களேன். அப்படி என்னை ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருது. என் கூடவே அந்த பட்டாம்பூச்சி வந்துக்கிட்டே இருந்துச்சுனே. அப்போயும் என் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கணக்கம்பட்டி அப்பாவாக தான் மனசில் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். அப்பா, கணக்கம்பட்டி அப்பாவா அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு, எனக்கு துணையாக வாரீங்களேப்பா. அப்போ அண்ணன் அவர்கள் வந்து சொன்னது வந்து எவ்வளோ உண்மை, அப்போ அண்ணனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினதும் எவ்வளோ சாத்தியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்போ கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து வார்த்தையால் சொல்லுவது மட்டுமில்ல, எப்போ நான் வழிபாடு செய்ய ஆரம்பித்தேனோ அப்போ வந்து நல்ல மாற்றங்கள்லாம் எனக்கு கொடுத்துச்சுனே. அது நீங்கள் சொன்ன மாதிரியே பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்து என் கூடயே ட்ராவல் படிச்சில் அப்போ வந்து அப்போ பெரும் நம்பிக்கை எனக்கு மனசில் வந்துச்சுனே. எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னே. உண்மையிலே கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து எனக்கு இருக்கிறாருண்ணே. நான் ஏற்கனவே சொல்லி நான் கணக்கம்பட்டி அப்பா ஜீவசமாதிக்கு நான் செல்லும்போது நானும் என்னோட தோழியும் போகும்போது அப்போ தான் மொதல் ட்ரிப்பு நான் போகிறோம். அந்த பாதையை போர்டை பார்த்து அந்த மெயின் ரோட்டிலேருந்து இந்த ஜீவசமாதிக்கு நடந்து போகிறோம். 2 பெண் பிள்ளை, நானும் என் தோழியும் போகிறதுனால ஒத்தையில் இப்படி போய்கிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு பயத்தில் நினச்சிக்கிட்டு போந்தேன். அப்போ தான் மனசுக்குள்ளே வந்து நினச்சேன், கணக்கம்பட்டி அப்பா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க அப்படி ஒத்தையில் வந்துக்கிட்டு இருக்கோம். முன்ன பொண்ணு வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இருக்கோம், பயமாக இருக்குது இப்பாவா, நீங்கள் தான்ப்பா எனக்கு காத்து வரணும் மனசில் வேண்டிக்கிட்டே போனீங்கன்னே. அப்போ கூட அந்த நேரம் வந்து ஒரு கோயிலில் வாடை மாதிரி ஒரு சந்தன வாடை கம்முன்னு நல்ல வாடனே, அப்படி கம்மன்னு மனத்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா கணக்கம்பட்டி அப்பா அவரோட சில சிம்டம்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. அப்போ என்னோடய மனதிலையும் அப்போ நினச்சேன், நான் ஜீவசமாதி போகும்போதே கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு உணர்த்தினார். அப்போ சம்மந்தமே இல்லாத அந்த இடத்துல அந்த பாதையில் நான் நடந்து செல்லும்போது எப்படி எனக்கு அந்த இடத்துல எனக்கு சந்தன வாடை வரணும், சந்தன வாடை வர்றதுக்கு அந்த இடத்துல எந்த விதமான அறிவுரையும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு சந்தன வாடை வந்துச்சு. அது மாதிரி அவர் வந்து அந்த கட்டு கோயிலுன்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலை அந்த வாடையும் எனக்கு அந்த இடத்துல வந்துச்சுன்னு எனக்கு. அப்போ தான் நான் இன்னும் ஜீவசமாதிக்கு நான் செல்லவே இல்லை. சென்றுக்கிட்டு இருக்கும் போதே கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து எனக்கு துணையாக வராரு. அந்த இடத்துல போய் கணக்கம்பட்டி அப்பாவாக இருந்து வழிபாடு செய்வதற்கு முன்பே கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் வந்து எனக்கு வந்து தைரியமாக நான் இருக்கேன், ஏமா பயப்படுற அப்படின்றது மாதிரி எனக்கு துணையாக வந்து எனக்கு அவர் இடத்துக்கு அவரே வந்து என்னை கூட்டி சென்றாருண்ணே. இதனால் என்னுடைய வாழ்விலிருந்து மறக்க முடியாதுண்ணே அப்படின்ட்டு கணக்குனாங்க. வார்த்தை அவங்க இதுலேருந்து பெண்ணுக்குள்ள இதை இப்போ சொல்லும் போது என்னுடைய வார்த்தைகளே என்னுடைய மனக்கண்களில் கண் கணங்குகிறது. காரணம் கணக்கம்பட்டி அப்பாவுடைய அற்புதங்கள், அதிசயங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி அப்பாவருடைய ஆசீர்வாதங்கள், ஆசி என்றும் உங்களுடைய வாழ்வில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவரோட ஆசீர்வாதங்கள், அவருடைய ஆற்றல், அருள் உங்களுடைய வாழ்வில் என்றும் சிரஞ்சீவியாக அவரை வழிபடக்கூடிய தங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்விலும் உங்கள் உற்றார் உறவில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும்ன்றது நிச்சயம். காரணம், என்னுடைய வாழ்விலும் பல அற்புதங்களை நான் கண்டிருக்கேன், உணர்த்திருக்கிறாரு. நான் யாரை
கணக்கம்பட்டி அப்பாவை வந்து வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறோன்னா அவர்கள் வந்து வழிபாட ஆரம்பித்த பிற்பாடும் அவருடைய வாழ்வியலும் கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு பல அற்புதங்கள் கிடைத்திருக்கிறது. அவர் வாயாலே அவர்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த உடன்பரா தங்கி அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் என்றது என்னுடைய ஆசை. ஆகையாதான் இன்று நான் இந்த சம்பவத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் தங்களுடைய வாழ்விலும் இறைவனுடைய ஆற்றல் ஆசீர்வாதம் கணக்கம்பட்டி அப்பா அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்கள் வாழ்வில் சிரஞ்சீவியாக இருக்கும் என்பது நிச்சயம். மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தி பற்றி நாம் பேசுவோம். ஈஸ்வரா.